ஒருத்தன் ஒரே ஒரு முறை கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணான்னா 10 அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் உண்டாம். நாம அஸ்வமேத யாகம் பண்ண முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ கலியுகத்துல கோவில்ல போய் பெருமாளை ஒரு தடவை விழுந்து சேவிச்சா 10 அஸ்வமேத யாகம் பண்ண பலன்னு உண்டு. ஆனா ஸ்லோகத்தின் அடுத்த பாதி சொல்றது 10 அஸ்வமேத யாகம் பண்ணவன் கூட மறுபிறவி எடுப்பான். ஆனா ஒரு முறை பெருமாளை சேவிச்சவன் மறுபிறவி எடுக்க மாட்டான். அதுதான் அந்த நமஸ்காரத்தோட கிரேட்னஸ். அது மட்டும் இல்ல, கோவிலுக்கு நம்மால் முடிந்த கைங்கரியங்களை பண்ணலாம். இட்டகாச்ச யாவின் யாசோ யாவத் ரிக்ஷாணி திட்டதி தாவத் வருஷ சகசிராணி தற்கர்த்தூர் திவி சம்ஸ்திதிகி. அடுத்த ஸ்லோகம் பாருங்க, இதுவும் முத்தான ஸ்லோகம் விஷ்ணு தர்மத்துல. ஒரு கோவில் கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், சம்பிரோக்ஷணம் கும்பாபிஷேகம் பண்றா. ஒரு செங்கல் ஒருத்தன் அதுக்கு கொடுத்தான்னா 1000 வருஷம் சொர்க்கத்துல இருப்பானோ. ஒரு செங்கல் கொடுத்தா அப்போ அவன் ஒவ்வொரு செங்கலும் கொடுக்கறதுக்கு இன்டூ 1000 போட்டுக்கோங்க, அத்தனை வருஷம் சொர்க்கவாசம் கிடைக்குமா. இப்படி சத் சங்கத்துல ஈடுபட்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணா பாப்பங்கள் விலகும், சந்தேகங்கள் நீங்கும். மயர்வு அற மதிநலம், மயர்வுனா டவுட்டு, மயர்வர மதிநலம், சந்தேகமே இல்லாத தெளிவோடு பக்தியில் ஈடுபடலாம்னு இதெல்லாம் சுக்கராச்சாரியார் பிரகலாதனுக்கு செய்யக்கூடிய உபதேசம். இது பாயிண்ட் நம்பர் 3. அப்ப நாம சங்கீர்த்தனம் ஆச்சு, நம்முடைய தொழிலால் நம்மாத்து பெருமாளை பூஜிக்கிறோம், அந்த பூஜையாச்சு. 3வதாக சத் சங்கம். 4வது என்னன்னா கலியுகத்துல நற்பண்புகள் வளர்த்துக்கணுமா. இதுவும் சதானிக்கனுக்கு சௌனக முனிவர் சொல்றார், நீ கலியுகத்துல எவ்வளவு தபஸ் பண்றேன்னு தெரியாது, எத்தனை பேர் எவ்வளவு தபஸ வளர்த்துண்டான்னு தெரியாது, ஆனா நற்குணங்களை வளர்த்து கொள்ளலாம். குறிப்பா என்ன நற்குணம்னா, இந்த ஸ்லோகமும் சுவாமி தேசிகன் மேற்கோள் காட்டுறார். ராகாத்யபேதம் ஹிருதயம் வாகதுஷ்டா நிருதாதீனா ஹிம்சாதி ரஹிதகாயா கேசவாராதனத்ரயம். ஒண்ணும் பண்ண வேண்டாம், மனம் மொழி மெய்னு 3 இருக்கு இல்லையா, தாட் வேர்ட் டீடு. இதுல மனசு இருக்கு இல்லையா, மனசுல தப்பான ஆசையை வளர்த்துக்க கூடாது. மனசுல தர்மத்துக்கு உட்பட்ட ஆசை இருந்தா ஓகே, தப்பான ஆசைகள் மனசுல இருக்கக்கூடாது. 2, வாக்கால அடுத்தவனை திட்டக்கூடாது. தேவையில்லாம அடுத்தவரை திட்டுறது அந்த மாதிரி தோஷம் வேண்டாம். தேவையில்லாம பொய் சொல்றது வேண்டாம், வாக்கால நல்லதை பேசுவோம். 3வதாக உடம்பால இன்னொருத்தர கஷ்டப்படுத்த வேண்டாம். நீ உடம்பால தபஸ் பண்ணியா இல்லையாங்கிறது அப்புறம், மனசால எவ்வளவு தூரம் தியானம் பண்ணங்கிறது அப்புறம், வாக்கால எவ்வளவு நாமங்களை சொல்றேங்கிறது அப்புறம். முதல்ல இந்த கலியுகத்துல உடம்பால அடுத்தவனை அடிக்காம இரு, வாக்கால அடுத்தவனை திட்டாம இரு, மனசால தப்பான விஷயத்துக்கு ஆசைப்படாம இரு. இதுவே கலியுகத்துல சிறந்த தர்மம்.